பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல டுடே எபிசோட்ல நம்ம பாண்டியன், அரசி, கோமதி, கதிரன்னு சொல்லிட்டு எல்லாருமே கோர்ட்டுக்கு போறாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி இருந்துட்டு ரொம்பவே டென்ஷனாவே இருக்காங்க. அரசி என்னடி காரியம் பண்ணிட்டு இருக்க? அந்த துப்பட்டாவை எடுத்து முகத்த மூடிடு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஏம்மா என்னாச்சு? எல்லாரும் உன்னையே பார்த்துட்டு இருக்காங்கடி. அதனால தான் நான் சொல்றேன். துப்பட்டாவை எடுத்து முகத்த மூடிக்கோயேண்டி அப்படின்ற மாரி சொல்றாங்க. அரசியும் மூட போறாங்க. ஆனா அதுக்குள்ள நம்ம பாண்டியன் இருந்துட்டு, அரசிம்மா இரும்மா நீ கொஞ்ச நேரம். இப்ப நீ எதுக்காக அவள துப்பட்டா போட்டு முகத்த மூட சொல்ற? இங்க பாரு அரசி, நீ தைரியமா இரு. இவ பேச்செல்லாம் நீ கேட்கவே கேட்காத அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. என்னங்க பேச்சு பேசுறீங்க? வயசு பொண்ணு கோர்ட்டுக்கு கூட்டிட்டு வந்தது மட்டும் இல்லாம, இப்படி முகத்த எல்லாருக்கும் தெரியிற மாரி வச்சுக்கிட்டா, பார்க்குறவங்க நாளை பின்ன என்னங்க பேச்சு பேசுவாங்க? இதெல்லாம் நம்மளால தாங்கிக்க முடியுமா? அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. உடனே நம்ம பாண்டியன் இருந்துட்டு, எல்லாரும் முன்னாடி தானே என் பொண்ணு அவமானப்பட்டு நின்னா, எந்த எந்த தப்பும் செய்யாத போதே என் பொண்ணு இந்த ஊர்க்காரங்க என்னெல்லாம் பேச்சு பேசியிருப்பாங்க. ஆனா இப்ப என் பொண்ணு நியாயத்துல இருக்கா. அவ தப்பானவ இல்லைன்னு சொல்லி இந்த உலகத்துக்கே நான் ப்ரூவ் பண்ணணும். அதனால அவ கண்டிப்பா முகத்த மூடவே மாட்டா. நீ இருக்கிறதா இரு. இல்லாட்டி தயவு செஞ்சு கிளம்பி வீட்டுக்கு போயேண்டி அப்படின்ற மாரி சொல்றாங்க. நான் எப்படி இவ்வளோ தூரம் வந்துட்டு உங்களெல்லாம் விட்டுட்டு வீட்டுக்கு போக முடியும்? என்னாலலாம் போக முடியாது அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பாண்டியன் இருந்துட்டு, அப்படின்னா எதுவுமே பேசாம வாய மூடிட்டு சும்மா இரு. நான் போய் லாயரை பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு அங்கேருந்து போக போறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு, 2 பேரும் இங்க விட்டுட்டு நீங்க மட்டும் போனா என்னங்க அர்த்தம்? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அப்படின்ற மாரி சொல்றாங்க. இங்க பாரு, இருந்தா இரு, இல்லாட்டி பேசாம கிளம்பி போயிட்டே இரு. என் கதிர் அங்க தானே இருக்கான். அவன் இன்னும் கொஞ்ச நேரத்துல இங்க வந்துருவான். பேசாம நின்னுட்டு நான் போய் லாயரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப பார்க்குறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே நம்ம கதிர் வந்துடுறாரு. அரசி என்னாச்சு? ஏன் டென்ஷனா இருக்கா? அப்படி ஏதாவது சாப்பிட்றியா? சாப்பிட்றதுக்கு ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவோ, உடனே கோமதி இருந்துட்டு, ஆமாம்மா, இங்க இருக்கிற நிலைமைய பார்த்தா சாப்பிட்ற மாரியா இருக்கு. அதெல்லாம் எதுவுமே வேண்டாண்டா அப்படின்ற மாரி கோமதி சொல்லிடுறாங்க. அண்ணா எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுண்ண. தண்ணி மட்டும் கொஞ்சம் குடிக்க மட்டும் வாங்கிட்டு வாயேன். அதை மட்டும் எனக்கு வாங்கிட்டு வா. அதுவே எனக்கு போதுண்ண அப்படின்ற மாரி அரசி ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. சரி வாங்கிட்டு வரேம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் கிளம்பி போகிறாங்க. ஆனால் பக்கத்தில் இருக்கிற கடையில் தண்ணி இல்லைப்பா, வெளியே தான் போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கதிரும் வாங்கிட்டு வரத்துக்காக கிளம்பி போகிறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த பக்கம் நம்ம சுகன்யா ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம பழனி போகிறாரு. சார்ஜர் எங்கே வச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கபோர்டு ஃபுல்லாக தேடிட்டு இருக்காங்க. ஆனால் மேலேயே தான் இருக்குது. ஆனால் சுகன்யா ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு தான் ஆறுதல் சொல்கிறதுக்காக தான் பழனி உள்ளே போனாங்க. அக்கா பேசின இதையும் நீ மனசில் வச்சுக்காத. அக்கா எது நினச்சாலையும் பட்டு பட்டுன்னு பேசிடும். யார் என்னென்னலாம் அப்போ பார்க்கவே பார்க்காது. அதனால அக்கா பேசினது எதையும் நீ பெருசாக எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் சுகன்யா இருந்துட்டு கோமதி சொன்னதை நினச்சி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் பார்த்திங்கன்னா, நம்ம கதிர் அரசி தண்ணி கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு கொடுக்குறாங்க. பாண்டியனும் வந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் லாயர் கூப்பிட்ருவாங்களாம். இன்னும் 1/2 மணி நேரம் ஆகுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வரைக்கும் நம்ம இங்கேவா இருக்க போகிறோம்? பக்கத்தில் ஒரு ஏசி ரூம் ஒன்று புக் பண்ணுறேன், போய் தங்கிட்டு அந்த டைமுக்கு கோர்ட்டுக்கு வந்துடுறியா அப்படின்ற மாதிரி கிண்டல் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு நம்ம சக்திவேல், முத்துவேல், குமரவேலுன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. அவங்க வந்த உடனே லாயரும் வராங்க. பார்த்தியா, அந்த லாயரு சென்னையிலேருந்து வர வச்சுருக்காங்க. என்னங்க சொல்கிறீங்க? சென்னையிலேருந்து வர வச்சுருக்காங்களா? அது எந்த ஊராக இருந்தாலும் சரி, எந்த இடமா இருந்தாலும் சரி, நம்ம பக்கம் நியாயம் இருக்குது. அதனால் நம்ம தான் இந்த கேஸில் ஜெயிக்க போகிறோம். தப்பு பண்ணவனுக்கு சரியான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்லிடுறாங்க. ஆனால் இந்த சைடு இருக்கிற லாயர் நீங்கள் எதுக்காகவும் பயப்படாதீங்க சார், குமார் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரந்தரமாக வெளியே கொண்டு வருது எங்களுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வச்ச லாயர் சொல்லிட்டு உள்ளே போகிறாங்க. கேஸ் ஆரம்பிக்க போது நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. உள்ள ஜட்ஜும் வந்துடுறாங்க. கேஸை ஆரம்பிக்க சொல்கிறாங்க.
அரசியை கடத்திட்டு போய் தான் குமார் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா குமாரோட லாயர் இருந்துட்டு இவர் கூப்பிட்டாருன்னு சொல்லி நீ வந்தியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்வி கேட்குறாங்க. ஆனால் கோமதி இந்த பக்கம் என்னடா இது பொண்ணு இத்தனை கேள்வி கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் அரசி எதுக்காகவுமே பயப்படாமல் அந்த லாயர் கேட்குற எல்லா கேள்விக்கும் சரியாக வந்து பதில் சொல்லிடுறாங்க. கோமதி இருந்துட்டு இதுக்காக தாங்க நான் கோர்ட்டே வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் எங்கே என் பேச்சை கேட்குறீங்க? பார்த்தீங்களா வயசு பொட்ட பிள்ளைய இந்த லாயரு என்னெல்லாம் கேள்வி கேட்குறாருன்னு. ஏண்டி கோர்ட்டுனா அப்படி தான் இருக்கும். தேவையில்லாமல் பேசாமல் இரு. என் பொண்ணு அங்கே தைரியமாக தான் இருக்கா. அவள் தைரியமாக பேசிகிட்டு இருக்கா. பேசாமல் இரு. நம்ம பக்கம் நியாயம் இருக்குது. நம்ம ஜெயிச்சு தான் இங்கேருந்து போக போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. கேஸ்லேயும் ஒரு தீர்ப்பு வந்துடுது. ஜட்ஜ் வந்து தீர்ப்பு கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆர்வமாக இருக்காங்க. ஆனால் ஜட்ஜ் இருந்துட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் இந்த கேஸ் ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. ஐயோ இப்போ வந்து தண்டனை கொடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஏங்க மறுபடியும் நம்ம ஒரு மாதம் கழித்து மறுபடியும் கோர்ட்டுக்கு வரணுமா? ஆமாண்டி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியனோட லாயர் வராங்க. சார் நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க. இன்னும் ஒரு மாதம் கழிச்சு இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு வரும். அது என்ன டேட்டு எப்போ வரும்ன்றத நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அப்போ நீங்கள் அரசியை கூட்டிகிட்டு வந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே கோமதி இருந்துட்டு மறுபடியும் அரசி வந்து கோர்ட்டுக்கு வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம் மேடம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே கோமதி இருந்துட்டு அரசி வராமலையா இந்த கேஸை நடத்த முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அது எப்படி மேடம் முடியும்? அரசியை தானே கடத்திட்டு போய் இந்த மாதிரிலாம் பண்ணால் அதனால் அரசி வந்து அவங்க தரப்பில் இருக்கிற நியாயத்தை வந்து இங்கே சொல்லணும். அப்போ தான் ஜட்ஜ் வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ அந்த தீர்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு லாயர் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி ஃபீல் பண்ணிக்கிட்டே அங்கேருந்து போகிறாங்க. உடனே பாண்டியன் இருந்துட்டு இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் பயந்துகிட்டே இருக்கா. சார் நீங்கள் என்ன டேட்டு என்ன ஏதுன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். நான் அப்போ அரசியை கூட்டிகிட்டு கோர்ட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வீட்டுக்கு போன உடனே பார்த்திங்கன்னா மயிலெல்லாம் வந்துடுறாங்க. என்னத்தை வந்துட்டிங்களா? ஆமாம் கோர்ட்டில் என்ன சொன்னாங்க? திருப்பியும் அடுத்த மாதத்துக்கு வாய்தை திருப்பி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் ஆமாம் சினிமாவில் கேட்குற மாதிரிலாம் கேள்வி இந்த கோர்ட்டில் கேட்க மாட்டாங்கன்னு ஒருத்தி சொன்னாலே மீனா அவள் எங்கே இன்னும் ஆஃபீஸ்க்கு போனப்போ வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அங்கே எப்படி கேட்டாங்களோ அதை விட பல மடங்காக தான் இந்த கோர்ட்டிலே கேட்டாங்க. ஏண்டா போனாங்கன்ற நிலைமை இருக்குது அப்படின்னு கோமதி வந்து மயில்கிட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் என்னத்தை நீங்கள் சொல்கிறத பார்த்தா கேட்க எனக்கு இவ்வளோ நெஞ்சு பதறுதே. அரசி எப்படி தான் அவங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லச்சோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு மயில் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியன் இருந்துட்டு எனக்கே அவன் செஞ்ச தப்புக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினச்சேனே தவிர மற்றபடி அரசியை இந்த அளவுக்கு கஷ்டப்படுத்தணும்னு நான் நினைக்கவே இல்லை. இப்போ எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏண்டா அரசியை கோர்ட்டுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகணுமோ அவங்க கூண்டில் நிற்க வச்சுமோன்னு நினச்சி பார்க்கவே எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனும் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக உடனே கோமதி இருந்துட்டு ஆமாம்மா இதெல்லாம் யோசித்து பார்த்து தானே நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் எங்கே என் பேச்சை கேட்டீங்க? நீங்கள் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தானே சொல்லி நின்னீங்க. இப்போ பார்த்தீங்களா நம்ம எவ்வளோ தூரம் கஷ்டப்படுறோன்னு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உடனே அரசி இருந்துட்டு அப்பா நீங்கள் எதை நினச்சி வருத்தப்படாதீங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை. நீங்கள் எனக்காக தானே இவ்வளோ தூரம் போராடிட்டுருக்கீங்க. இங்கே பாருங்கள் எனக்கு கஷ்டம் நினச்சி நீங்கள் எதுக்காகவும் வருத்தப்படாதீங்க. எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியும் ஒரு பக்கம் பாண்டியன் கிட்ட வந்து சொல்கிறாங்க. நீ தைரியமாக இருக்கலாமா அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியனை இப்போ ரொம்ப ஹாப்பியாகிறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர்கிட்ட எங்கே பாரு நாளை காலையில் உனக்கு ஏதாவது வேலை இருக்கா? அப்படி எதுவும் இல்லை. ஏன் என்னாச்சு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கேள்வி கேட்கவும் இங்கே பார் நாளைக்கு எந்த வேலை இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் சரி நாளைக்கு காலையில் பேங்க்கு போயிட்டு அந்த லோடோட ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி செய்கிறாங்க. எங்கே கையெழுத்து போடணுமோ அந்த இடத்துலலாம் நான் கையெழுத்து போட்டு விட்டுடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.
அதுக்கு அடுத்ததான் உடனே கதிர் இருந்துட்டு, ஆஹா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இது என்னோட வேலை. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுக்காகவும் ரிஸ்க் எடுக்க வேண்டாம். இதை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு எதுவுமே தேவையில்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததா பாண்டியன் இருந்துட்டு, பாத்தியாடி பெத்த பையனுக்கு செய்யலைன்னா இவெல்லாம் ஒரு அப்பனா? பெத்த பிள்ளைங்க கஷ்டப்படுறாங்க. எதுவுமே காதில் வாங்க வைக்க மாட்டேன்றாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் நாங்கள் ஏதாவது செய்யணும்னு முன் வந்தாக்க வேண்டான்னு சொல்லிடுறீங்க. இப்போ நான் செய்யணுமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உடனே கோமதி இருந்துட்டு, எங்க நீங்கள் இவ்வளோ தூரம் இறங்கி வந்திருக்கீங்கல்லங்க, இதுவே போதுங்க. நான் அவனை காலையில் பேங்க்குக்கு வர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உங்களை மாதிரி ஒரு அப்பா இந்த உலகத்துக்கு யாருக்குமே கிடைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கதிர் இருந்துட்டா, அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா. டேய் என்னடா நினச்சிட்டு இருக்கோம் மனசில்? இங்கே வரலையான்னு சொன்னால் வரலன்னு சொல்லி அடிச்சுக்கிறது. இப்போ அவரே இறங்கி வந்து போகலாம், நான் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாக்க வேண்டான்னு சொல்லிட்டு இருக்கேன். இங்கே பாருங்க, நாளைக்கு காலையில் அவன் உங்க கூட பேங்க்கு வருவான். நீங்கள் லோனை வாங்கி கொடுங்க. அதுக்கப்புறம் என் பையன் 3 காரை 300 காரை ஆக்கி காட்டுவான். 300 காரை 3000 காரை ஆக்கி காட்டுவான். என் பிள்ளைக்கு அவ்வளோ திறமை இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி வந்து அளந்து விட்டுட்டு இருக்காங்க. என்னடா இது நம்மளை வம்பில் மாட்டி விட்டுட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கதிர் ஒரு பக்கம் திணறி போய் நின்றுட்டுருக்காரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, சரிடி இப்போ உனக்கு சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷங்க. இந்த லோனுக்காக நான் இவங்க கிட்டலாம் என்னெல்லாம் பாட வேண்டியதாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் ஒரு பக்கம் புலம்பிகிட்டே போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் கதிர் இருந்துட்டு, என்னடா இது அப்பா வேற இப்படி சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நின்றுட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பாண்டியன் இருந்துட்டு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். இங்கே பாரு, லோன் வாங்கி கொடுக்கறது வந்து நான் கடை பத்திரத்தையும் வீட்டு பத்திரத்தையும் வச்சு தான் நான் வாங்கி கொடுக்குறேன். இங்கே பாரு, நீ ஊதாரித்தனமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் லோனை கட்டாமல் போயிட்டேன்னா இந்த வீட்டை நினச்சி பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த வீட்டையும் கடையும் என் சொந்த உழைப்பில் சுயமாக உழைச்சி வந்து கஷ்டப்பட்டு வாங்கினது. இதை ஒன்று நான் அப்படியே விட்டுற மாட்டேன். அது விடவும் முடியவும் முடியாது. உனக்காக நான் அது எல்லாத்தையும் நான் பண்ணுறேன். ஆனால் இந்த லோன் கட்டி முடிக்கிற வரைக்கும் உன்னோட காரோட வருமானம், நீ என்ன செலவு பண்ணுற, எவ்வளோ செலவு பண்ணுற, எவ்வளோ மிச்சப்படுத்துறன்னு சொல்லிட்டு எல்லா கணக்கையும் மாதத்தில் 2 வாட்டி எங்கிட்ட நீ காட்டி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பாண்டியன் அப்படி சொன்ன உடனே கதிர் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நேராக கோமதி கிட்ட போகிறாங்க. என்ன இது இங்கே யாரையுமே காணோம், ஓ கிச்சனில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு போகிறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டே இப்போ தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சதேடா, இனிமேல் நீ சந்தோஷமாக நீ கார் ஓனர் ஆக போகிறடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரச்சனையே இதுக்கு மேலே தாம்மா ஆரம்பிக்க போகுது. அப்பா இப்போ தான் என்கிட்ட பேசிட்டு போனார். என்னெல்லாம் பேச்சு பேசினாருன்னு தெரியுமாம்மா அப்படின்னு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. உடனே கோமதியும் ராஜ் இருந்துட்டா, அவர் வந்து உங்ககிட்ட பேசினாரா? என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் கேட்கவும், உடனே கதிர் இருந்துட்டு, நான் கட்டி முடிக்கிற வரைக்கும் அந்த எல்லா கணக்கையும் அவர்கிட்ட நான் போய் காட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லா விஷயத்தையும் கோமதி கிட்ட வந்து சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, இப்போ நீங்களாக போய் அவர்கிட்ட இந்த லோனெல்லாம் நீங்கள் வாங்கி தர தேவையில்லை, அவனே பார்த்துக்கிறானான்னு போய் சொல்ல போகிறீங்களா? இல்லை நானே போய் சொல்லட்டுமா? நானாக போய் சொன்னால் பெரிய பிரச்சனையே ஆகிடுமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதெல்லாம் சொல்ல முடியாது போட, அவர் எல்லாமே உங்கள் நல்லதுக்காக தான் பண்ணுவார். ஐயோ அந்த நல்லது தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன். இத்தனை கணக்கு அவர் கேட்கறதுனால தான் நான் வேண்டான்னு சொல்கிறேன். இப்படியெல்லாம் செய்வாருன்னு தெரிஞ்சால் நான் கடையிலே போய் வேலை செய்வேனே, ஏன் தனியாக போய் செய்யணும்னு நினைக்கிறேன். இவர் டார்ச்சர் இல்லாமல் நான் நிம்மதியாக என் தொழிலாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்லை நான் கடைசி வரைக்கும் டிரைவராகவே கூட இருந்துட்டு போகிறேன். ஆனால் இவரை மட்டும் என் விஷயத்தில் தலையிட வேண்டான்னு சொல்லிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து சொல்லிடுறாங்க. அப்படி நீங்கள் போய் சொல்லலைன்னா எனக்கும் ராஜுக்கும் நீங்கள் கல்யாணம் பண்ண விஷயத்த நான் அப்பா கிட்ட போய் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுறாங்க. இத்தனை நாளாக இவ தான் என்னை மிரட்டிட்டு இருந்தா, இப்போ நீயும் என்னை மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கம் போயிட்டு பாண்டியன் கிட்ட, நீங்கள் போய் அவனுக்காக எதுவுமே நீங்கள் செய்யாதீங்க, அவனோட உழைப்பில் அவனே முன்னேறி வரட்டும், நீங்களே தானே மளிகை கடையும் இந்த வீட்டையும் கட்டினீங்க,
அதே மாதிரி அவனையும் அவன் தொழிலை ஆரம்பிச்சுக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. இப்போ தான் நான் அவங்ககிட்ட பேசிட்டு போனேன், அதுக்குள்ளே உங்ககிட்ட வந்து நியாயத்தை சொல்லிட்டானா, இங்கே பாரு எதுவும் பண்ணலைன்னா பண்ணலைன்னு சொல்கிறேன், பண்ணாக்க வேண்டான்னு சொல்கிறேன், நீங்கள் எப்படியோ ஒன்று போய்க்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடுறாங்க. ஐயோ இவங்களுக்கு நடுவில் மாட்டிக்கிட்டு நான் படுறேனே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாடா? ரொம்ப 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 சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் வந்து அங்கேருந்து நேராக கடைக்கு போகிறாரு. அங்கே கடையில் செந்திலும் இருக்காரு. செந்திலை பார்த்த உடனே கதிர் இருந்துட்டு, என்னென்ன நீ வேலைக்கு போகாமல் இங்கே நின்றுட்டுருக்க, கடை விஷயத்தில் டவுட்டுன்னு சொல்லி அண்ணன் தாண்டா கடைக்கு வர சொன்னார். ஆமாம் நீ என்னடா புதுசாக கடைக்கெல்லாம் வந்திருக்க? அது ஒன்றும் இல்லை, வீட்டில் அப்பா நாளைக்கு லோன் விஷயமா பேங்க்கு போகலான்னு சொன்னாங்க, நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். சரி அதனால் அப்பா இப்போ எப்படி இருக்காரு எப்படி ஃபீல் பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு போகலான்னு தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி கதிர் வந்து சொல்லிடுறாங்க. உடனே பழனி இருந்துட்டு, வீட்டில் நடந்த விஷயம் எனக்கு தெரியாது, மச்சானும் கடைக்கு இன்னுமே வரலை, அவர் நேராக காரைக்கால் கிளம்பி போயிட்டாரு, கடைக்கு வந்தால் தான் என்ன ஏதுன்னு எங்களுக்கே விஷயம் தெரியும், நீ பயப்படாத மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் எனக்கு கொஞ்சம் டெலிவரி வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், டீ குடிக்கிறேன்னு சொல்லி மொத்த பேரும் கிளம்பிட்டு கடையை அப்படியே விட்டுட்டு போயிடாதீங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் வந்து கல்லாவில் செம கெத்தாக வேற உட்காந்துட்ருக்காரு. கதிர் அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இதில் உட்காந்தா எவ்வளோ நிம்மதியாக இருக்குது தெரியுமா, ரிலாக்ஸாக இருக்கா அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஆமாம் நீ என்ன ஒரு மாதிரியாக இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட கேட்கவும், உடனே சரவணன் இருந்துட்டு, இல்லைடா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் மயில்கிட்ட உனக்கு ஏதாவது வேணுமான்னு நானாக தான் கேட்டேன், ஆனால் அவள் எதுவுமே வேண்டான்னு தான் சொன்னான், ஆனால் நானாக தான் அவகிட்ட ஏதாச்சும் வேணும்னா கேளு நான் வாங்கி கொடுக்குறதா சொன்னேன், ஆனால் அவள் எதுவுமே வேண்டான்னு சொல்லிட்டா, ஆனால் திரும்பவும் ஏதாச்சும் வாங்கிட்டு வந்தீங்களா, எனக்கு ஏதோ வாங்கி தரதா சொன்னீங்களேன்னு சொல்லிட்டு மறுபடியும் என்னை கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்கிட்டே இருந்தாடா, ஆனால் நான் தான் ஒரு வழியாக சமாளிச்சிட்டேன், ஆனால் இதை அப்பா கிட்டேருந்து தான் பணத்தை வாங்கி அவளுக்கு ஏதாச்சும் வாங்கி கொடுக்கணும், ஆமாம் என்னடா வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா இதெல்லாம் எங்ககிட்ட நீ கேட்கணுமா, அன்னைக்கு வாங்கி கொடுக்குறத நீ தானே முடிவு பண்ணணும், அன்னைக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்கண்ணே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் என்னன்னு தெரியலன்னு சொல்கிறல்ல, சரி நீங்களாக ஏதாச்சும் ஒன்று சொல்லுங்களா, அதையே நான் மயிலுக்கு வாங்கி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கேட்கவும், உடனே கதிர் இருந்துட்டு, என்னென்ன நீ போய் இப்படியெல்லாம் இருக்க, அன்னைக்கு என்ன பிடிக்கணும் உனக்கு நல்லாவே தெரியும்ல, அன்னைக்கு பிடிக்கிற மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி கொடுங்க. சரிடா நானே ஏதாவது ஒன்று வாங்கி கொடுக்குறேன், ஆனால் அப்பா எவ்வளோ பணம் கொடுக்குறாருன்னு எனக்கு தெரியல, அப்பா கிட்ட தான் நான் பணம் கேட்கணும், அவர் எவ்வளோ பணம் கொடுக்குறாரோ அந்த பணத்தை வச்சு மயிலுக்கு ஏதாவது நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. ரொம்ப சந்தோஷம்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் செந்தில வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக உடனே செந்தில இருந்துட்டு, அண்ணன் அந்த கிஃப்ட்டு மட்டும் பத்தாதுன்னு வீட்டில் அப்படியே ஒரு கேக்கும் வெட்டிடலாம். கேக்கு எதுக்குடா வெட்டணும், என்னென்ன பேச்சு பேசுகிற, இப்போ எதுக்குன்னு கேக்கு வெட்டாமல் இருக்காங்க, எல்லாத்துக்கும் கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பர்த்டேக்கு நல்லது கெட்டது, அதுக்கு அடுத்ததாக ஃப்ரெண்ட்ஸுங்க மீட் பண்ணாக்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு பிரிய போகிறதுனாக்க, காலேஜ் ஹாலிடே, இப்படி எல்லா இடத்துலையும் கேக் வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு. அதனால தான் நான் சொல்கிறேன், நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, அந்த வாரிசை வரவேற்கிற விதமாக நம்ம ஒரு கேக் வெட்டலாமே, வீடு ஃபுல்லாக டெக்கரேஷன் பண்ணலாம், அன்னைக்கு நீங்கள் நினச்ச மாதிரி உங்களால் என்ன கிஃப்ட்டு வாங்கி கொடுக்க முடியுமோ அதை நீங்கள் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம சரவணன் இருந்துட்டு, டே நீ சொல்கிறதெல்லாம் அப்பா இதெல்லாம் ஏற்றுப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஏன் ஏற்றுக்க மாட்டார், அம்மாவுக்கு பிடிக்குன்னு சொல்லி அடிக்கடிக்கு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு, அதே மாதிரி என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறாரு, அப்பா என்னென்ன அம்மாவுக்கு பண்ணாமல் போயிட்டாங்க சொல்லு, அதே மாதிரி தான் நீயும், நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு வரப்போகுது, அந்த வாரிசை சந்தோஷப்படுத்துகிற விதமாக சுமக்கிறாங்கள்ல அண்ணியை, அவங்கள சந்தோஷப்படுத்துகிற விதமாக நீங்கள் அவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி கொடுங்க, வீட்டில் கேக் வெட்டி பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிரும் செந்திலும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா எதுவுமே சொல்லாமல் இருந்தால்
நாம் கண்டிப்பாக இந்த விஷயத்த செய்யலாம். எதுக்கும் நான் அப்பா கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. உடனே கதிர் இருந்துட்டு, அண்ணன் நீ என்னென்ன சொன்னாலையும் நீ கேட்க மாட்டேன்னு தெரியும். சரிண்ணே நீங்கள் அப்பா கிட்ட சொல்லு. கண்டிப்பாக வீட்டு வாரிசுக்காக அப்பா எதுவுமே சொல்ல மாட்டார். இதுக்கு ஓகேன்னு தான் சொல்லுவார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சரவணன் அப்பா சரின்னு சொன்னா, எனக்கும் அதில் ரொம்ப சந்தோஷம்டா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ எல்லாருமே பயங்கர ஹாப்பியாக இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் வரப்போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.